Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது the most important 5 mark question in unit 1 differential geometry MSc mathematics. Any reparameterization of a regular curve is regular. So எந்த ஒரு ரெகுலர் கர்வை ரீபராமீட்டரைசேஷன் பண்ணாலும் அந்த கர்வ் திருப்பியும் ஒரு ரெகுலராக தான் இருக்கும் அப்படின்றத இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு கர்வ் இருக்குது, காமான்னு ஒரு கர்வ் இருக்குது அண்ட் காமா டில்டான்னு ஒரு கர்வ் இருக்குது. இந்த ரெண்டு கர்வ்ஸை பற்றியுமே ரீபராமீட்டரைசேஷனோட டெஃபினேஷனில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. காமா டில்டான்ற கர்வோட ரீபராமீட்டரைசேஷன் ஆஃப் அ பேராமீட்டரைஸ்டு கர்வ் தான் வந்து காமா டில்டா. இப்போ இந்த காமா டில்டாவை வச்சு நம்ம வந்து பேராமீட்டரைசேஷன் மேப்பிங் தயாரிப்போம். அந்த பேராமீட்டரைசேஷன் மேப்பிங்க்கு ஃபைன்னு பேர் வைப்போம். அதோட இன்வர்ஸ் ஃபை இன்வர்ஸை வச்சு நாம் காமா டில்டா ஆஃப் ஃபை இன்வர்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் டி அப்படின்னு நம்ம ஃபைனலாக கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த டெஃபினேஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டெஃபினேஷன் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரீபராமீட்டரைசேஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு இந்த டெஃபினேஷனை வச்சு இங்கே ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ ரிலேட் பண்ணிவிட்டு அந்த டெஃபினேஷனில் எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த ரீபராமீட்டரைசேஷன் மேப்பிங்கோட ஈக்குவேஷன் வந்து phi of t tilde is equal to t. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அந்த ரீபராமீட்டரைசேஷன் மேப்பிங்லேருந்து எடுத்துக்கிட்டது. அண்ட் ஃபை இன்வர்ஸ் ஒன்னை வந்து ஜைன்னு வச்சுக்கிறாங்க. அந்த ஜையை வந்து t tilde is equal to xi of tன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி xi ஃபை இன்வர்ஸ் 1 of t is equal to t tildeன்னு இருக்கும். t tilde is equal to நம்ம தான் ஃபை இன்வர்ஸ் 1 ஜைன்னு மாற்றணும்ல, அதான் அங்கே ஜைன்னு இருக்குது. ஸோ xi of tன்னு வரும். ஸோ இப்போ இதில் we differentiate the equation. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த t tildeக்கு பதிலாக இங்கே இருக்கிற t tildeவை எடுத்துகிட்டு இந்த t tildeவோட வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ t is equal to xi of phi of xi of t is equal to tன்னு வரும். ஸோ இப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு tன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா d phi divided by dt tilde into d psi divided by dt tilde dtன்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவல் டு 1ன்னு நம்ம சொல்கிறோம். ஆஸ் பர் த செயின் ரூல் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதோட வேல்யூ டீயோட வேல்யூ 1ஆக இருக்கும், டைமோட வேல்யூ 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆக்சுவலி எப்படின்னா dt டிவைடட் பை dtன்னு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d psi டிவைடட் பை dtன்னு வரும், xi டிவைடட் பை dtன்னு வரும். அதே மாதிரி t டிவைடட் பை dtன்னு வரும். ஸோ அந்த மாதிரி t டிவைடட் பை dt வந்து 1 ஆயிரும். ஸோ 1 ஆயிடுச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஆக்சுவலி என்ன ப்ரூவ் பண்ணணும், எந்த ஒரு ரெகுலர் கர்வை நம்ம ரீபராமீட்டரைசேஷன் பண்ணாலும் அது திருப்பி ரெகுலராக தான் இருக்கும். ஒரு ரெகுலர் கர்வோட ரீபராமீட்டரைசேஷன் ரெகுலர் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெகுலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா அதோட டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த கர்வ் வந்து ஃபை ஆஃப் டீன்னு இருந்துச்சு, ஃபை ஆஃப் டி டில்டான்னு இருந்துச்சு. அந்த கர்வை வந்து நம்ம ஜையை வச்சு ரீபராமீட்டரைசேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கர்வோட வேல்யூ நமக்கு அந்த கர்வை வந்து ரீபராமீட்டரைசேஷன் பண்ணி நம்மளுக்கு அது ஒரு புது கர்வாக கிடச்சிச்சு. அந்த கர்வை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அதே மாதிரி எல்லா டெரிவேட்டிவ்ஸும் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ திஸ் ஷோஸ் தட்
இப்போ இது ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும்போது ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா ஒரு டெரிவேட்டிவ் மட்டும் dz டிவைடட் பை dt டெல்டா மட்டும் 0 ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். பட் இங்கே ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவோட இது மல்டிப்ளை ஆகும்போது தான் 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இது இட் இஸ் நெவர் 0. வி டிஃப்ரென்ஷியேட் gamma tilde of t tilde is equal to gamma of xi of t tilde. அதாவது இந்த டெஃபினிஷன்லேருந்து நமக்கு கிடைச்ச ரீபேரமெட்ரைசேஷன் மேப்பிங்கை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணது ரீபேரமெட்ரைசேஷன் மேப்பிங்கை ரீபேரமெட்ரைசேஷன் பண்ணோம். அதை ஒரு ரெகுலர் கர்வ்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெகுலர் கர்வை மறுபடியும் நம்ம ரீபேரமெட்ரைசேஷன் பண்ணி அதோட டெரிவேட்டிவ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வெறும் ஜையை வச்சு பண்ணோம். இப்போது காமா டில்டாவை இதுக்குள்ளே கொண்டு வரோம். காமா டில்டாவை வச்சு திருப்பியும் ரீபேரமெட்ரைசேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டரைஸ் பண்ணோம், இப்போ ரீபேரமெட்ரைசேஷன் பண்ணுறோம். ஸோ ரீபேரமெட்ரைசேஷன் பண்ணும்போது டி டில்டாவை செயின் ரூல் படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d of gamma tilde divided by d of t tilde equal to d of gamma divided by d of t into d of psi into d of t tilde அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டெரிவேட்டிவ்லேயும் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு வெளியே இருக்கிற டெரிவேட்டிவ் கண்டிப்பாக 0வாக இருக்க முடியாது. ஈக்குவேஷனுக்கு வெளியே இருக்கிற இந்த டெரிவேட்டிவ் கண்டிப்பாக 0 இல்லைன்னா கண்டிப்பாக டி காமாவும் நெவர் 0. ஸோ ஆர்க் லென்த் எஸ்ஸை ஆர்க் லென்த் ஃபங்க்ஷன் எஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம இது எல்லாமே ரியல் பிளேனில் பண்ணுறோம். த ஃபாலோயிங் proposition gives more information about s. ஸோ இதோடைய இந்த ப்ரூஃப் முடிச்சுக்கிறாங்க. பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெகுலர் கர்வை ரெகுலர்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறமா அதோடைய ரீபேரமெட்ரைசேஷனை ரெகுலர்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் எனி ரீபேரமெட்ரைசேஷன் ஆஃப் அ ரெகுலர் கர்வ் இஸ் ரெகுலர் அப்படின்ற ப்ரூஃப். இதில் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இந்த டெஃபினிஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரீபேரமெட்ரைசேஷன் மேப்பிங்கில் இருக்கிற இந்த ஃபை அண்ட் ஃபை இன்வர்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ரெண்டாவது காமா டில்டா அண்ட் காமாவை வச்சு நம்ம ரீபேரமெட்ரைசேஷன் பண்ணுறோம். ரெண்டுத்தோடைய டெரிவேட்டிவ்ஸுமே நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நம்ம எனி ரீபேரமெட்ரைசேஷன் ஆஃப் அ ரெகுலர் கர்வ் இஸ் ரெகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். hence the proof is proved. next நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம் பார்ப்போம். அந்த தியரம் 10 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, 1 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, ஸோ 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.